சென்னை கமலாலயத்தில் தமிழ்நாடு பாஜகவின் கூட்டம் மையக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கூடிய பியூஷ் கோயல் தற்போது தமிழ்நாடு வருகை தந்திருக்கிறார். பல்வேறு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக கூட்டணி கட்சியான அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். இந்த நிலையில் சென்னை கமலாலயத்தில் தமிழ்நாடு பாஜகவின் மையக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. உடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் போன்ற பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் உடன் இருக்கின்றனர். இந்த வருகை என்பது அதிமுகவுடனான அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இதன் மூலமாக தொடங்க இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய விருப்ப மனு விநியோகம் இன்றுடன் நிறைவு பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கால நீட்டிப்பும் வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக இன்று முதல் தொடங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரம் என்ன? தேவப்பிரியன், குறிப்பாக இன்று பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் தற்போது பாஜகவுடைய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பியூஷ் கோயல் இன்று ஒருநாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, அரவிந்த் மேனன், குறிப்பாக சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட முக்கிய பாஜகவுடைய தலைவர்கள் இன்று பாஜகவுடைய மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனியார் நட்சத்திர விடுதியில சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதானமாக விவாதிக்கக்கூடிய விஷயம் குறிப்பாக எத்தனை தொகுதிகளை தற்போது அதிமுக கூட்டணியில் தரப்போகிறோம் என்பது குறித்தான பிரதான ஆலோசனைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 60 தொகுதிகளை கேட்டு தற்போது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ்ஓ தற்போது கூட்டணியில் இல்லாத நிலையில அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு தற்போது பாஜக ஒரு புது வியூகத்தை வகுத்து வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல நேரடியாக தற்போது கூட்டணி விவகாரங்களை நாங்கள் தான் முடிவு செய்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் வாயிலாக அந்த தேர்தல் பொதுக்குழுல தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தார். இந்த நிலையில தற்போது ஒரு சவால் மிகுந்த சூழல்ல அதிமுக பாஜக கூட்டணியில் குறிப்பாக டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ கொண்டு வருவதில் ஒரு சிக்கல் எழுந்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக பியூஷ் கோயல் இந்த தினத்தில் பேச்சுவார்த்தை நடத்த முதற்கட்ட அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதிகாரப்பூர்வமாக லீலா பேலஸில் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. குறிப்பா 60 தொகுதிகளை பெற்று அதில் 40 தொகுதிகளை பாஜக தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கும், அதே போல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களுக்கு, அதே போல மற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகளுக்கு 20 தொகுதிகளை பகிர்ந்தளிக்கவும் தற்போது அதன் அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 20 தொகுதிகளை பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது 3 மடங்கு தொகுதிகளை பெறுவதுதான் தற்போது பாஜகவுடைய வியூகமாக இருக்கக்கூடிய நிலையில அது எப்படி ஒரு கூட்டணியில சலசலப்பு இல்லாமல் எப்படி நிறைவு பெற போகுதுங்கிறதுதான் ஒரு முக்கியமான ஒரு பார்வையாக இருக்கிறது. எனவே இன்று அது குறித்தான அந்த மையக்குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்த தற்போது பியூஷ் கோயல் இந்த கமலாலயம் பகுதிக்கு வந்திருக்கிறார். கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேவபுரி, விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.